அப்ப சபையில ஒரு முக்கியமான ஒரு கிரியை கண்டிப்பா நடக்கணும். அதுக்கு என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? பக்தி விருத்தி என்கிற கிரியை சபையில நடக்கணும். வருகிறவர்கள் வந்த வண்ணமாவே வீட்டுக்கு போக கூடாது. பக்தி விருத்தி நடக்கணும். எதையெல்லாம் ஆண்டவர் கட்டணுமோ அதை கட்டணும், எதெல்லாம் ஆண்டவர் உடைக்கணுமோ அதை உடைக்கணும். ஒரு மாற்றத்தோடு கூட தான் வீட்டுக்கு போகணும். வெறும் மகிழ்ச்சி மாத்திரமே சபையில இருக்கிறதுங்க அப்படின்னு சொன்னா அதற்கு வேற பேர் வந்துடும். வெறும் கண்ணீர் மாத்திரமே சபையில இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதற்கும் வேற பேர் வந்துடும். கர்த்தருடைய வீடு துக்க வீடு கிடையாது. கர்த்தருடைய வீடு ஒரு தேட்டரும் கிடையாது. கர்த்தருடைய வீடு நம்மள மகிழ பண்ணக்கூடிய ஒரு இடமும் கிடையாது. கர்த்தருடைய வீடு அவருடைய வீடு. அவர் அங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்தந்த நேரத்திற்கு ஏற்றவாறு செய்வார். நாம அவருடைய பிள்ளைகளாய் இருந்து நம்மை ஒப்பு கொடுத்து செய்யும்படிக்கு விட்டு கொடுத்தோம். ஆண்டவரே, நீர் என்ன செய்கிறீரோ செய்யும் விட்டு கொடுக்கணும். ஆமென். அப்படி இருக்கும் பொழுது ஆவிக்குரிய கிரியைகள் நடக்க நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட நம்முடைய மாம்சங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பலன் இழந்து அது அப்படியே மறைஞ்சு போய் ஆவிக்குரிய சபை ஆவிக்குரிய கிரியைகள் காணப்படும்.